முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 67,452 கோடி ரூபாய் மதிப்பில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தாவேகா அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதல் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை கிண்டியில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் 4,476 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 5,074 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 8 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2,676 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 1,550 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 5 திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். Of pride for all of us here in the state. First Phase Development Management Private Limited, ladies and gentlemen, will be setting up an industrial park with an incredible getting 7,000 jobs. தாவேகா அரசு பதவியேற்ற 100 நாட்களில் 1 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது முதலீட்டிற்கான நம்பகமான முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக தெரிவித்தார். Creating 1,500 jobs. They're globally headquartered in Northern Ireland and their center in Tamil Nadu is going to be set up in Sivaganga. Before you sign an MOU, you look at the number. Our Honorable Chief Minister has given us an ambitious target, $1.5 trillion Tamil Nadu economy by 2036. It is a big number, but its impact is even larger. For a young graduate, growth means a better job. For a woman, it can mean economic independence. For an entrepreneur, it means the confidence to take a risk.